Hi friends, ready-made tops நம்ம எப்படி ஆர்டர் பண்றதுங்கறத இந்த வீடியோல பார்க்கலாம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க. எப்பவுமே நம்ம டாப்ஸ் எடுக்கும்போது நம்மளோட ஷோல்டர் அளவு கரெக்டாக இருக்காங்கிறத வச்சு பாருங்கள். இப்போ உங்கள் சைஸ் வந்து எல் அப்படின்னா நீங்கள் எல்லில் எடுக்கலாம், இல்லைனா எக்ஸ்எல்லில் எடுக்கலாம். அதுக்கு மேலே டபுள் எக்ஸ்எல்ல நீங்கள் எடுத்து ஆல்ட்ரு பண்ணலான்னு நினைக்கக்கூடாது. இப்போ எல் சைஸாக இருந்துச்சுன்னா அது மேலே ஒரு ஸ்டிச்சு போட்டுட்டு வேஸ்ட் கிட்ட மட்டும் நம்ம ஷேப் பண்ணுற மாதிரி இருக்கும். இப்போ இது எக்ஸ்எல்லாக இருந்துச்சுன்னா இதை எப்படி நம்ம ஸ்டிச் பண்ணலாங்கிறத இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஃபஸ்ட்டு நம்ம ஆல்ட்ரு பண்ண வேண்டிய ட்ரெஸ்ஸை ராங் சைடில் திருப்பிக்கோங்க. அதுக்கப்புறம் ஒரு அளவு ட்ரெஸ்ஸை ஒன்று எடுத்துக்கோங்க. அளவு ட்ரெஸ்ஸை ரைட் சைடில் வச்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு நம்ம செஸ்ட்டோட அளவு எடுத்துக்கலாம். அளவு ட்ரெஸ்ஸை இந்த மாதிரி மேலே வச்சு இங்கிருந்து அளவு எடுத்துகிட்டு வந்தீங்கன்னா எங்கே முடியுதோ அந்த இடத்துல ஒரு மார்க் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் பேலன்ஸ் இருக்கிற அளவு எவ்வளோங்கிறத பாருங்கள். இந்த ட்ரெஸ்ஸில் 2 இன்ச்சு வருது. எவ்வளோ இன்ச்சு வருதோ அதில் பாதியை 2 சைடுமே மார்க் பண்ணிக்கணும். இப்போ 2 இன்ச்சுங்கிறனால ஒரு சைடு 1 இன்ச்சு, இன்னொரு சைடு 1 இன்ச்சு நான் மார்க் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட் நம்ம ஆல்ட்ரு பண்ண வேண்டிய ஸ்லீவோட லென்த்தும் மெஷர்மெண்ட்டு ட்ரெஸ்ஸில் இருக்கிற ஸ்லீவோட லென்த்தும் ஒரே அளவு இருக்காங்கிறத செக் பண்ணுங்கள். அதை செக் பண்ணதுக்கப்புறம் தான் நம்ம ஸ்லீவ் ரவுண்டு மார்க் பண்ணணும். இப்போ இந்த ட்ரெஸ்ஸில் பார்த்திங்கன்னா ஒரு 1/4 இன்ச் அளவுக்கு தான் ஜாஸ்தியாக இருக்குது. ஸோ நான் மெஷர்மெண்ட் ட்ரெஸ்ஸில் இருக்கிற ரவுண்டவே மார்க் பண்ணிக்கிறேன். இந்த அளவை மார்க் பண்ணதுக்கப்புறம் நம்ம செஸ்ட்டில் வந்து 1 இன்ச்சுக்கு மார்க் பண்ணியிருக்கோம்ல, அந்த ரெண்டையும் கனெக்ட் பண்ணுற மாதிரி ஒரு லைன் போடணும். அதுக்கப்புறம் நம்ம வேஸ்ட்டில் லைட்டாக வளைவு கொடுக்கணும். அதுக்காக நான் ஃபஸ்ட்டு வேஸ்ட்டோட லென்த் எடுத்துக்கிறேன். ஷோல்டர்லேருந்து ஒரு 15 இன்ச் அளவுக்கு நம்ம வேஸ்ட் லென்த் எடுத்துக்கலாம். 15 இன்ச்சுக்கு மார்க் பண்ணிவிட்டு அந்த இடத்துல நம்ம ஒரு வளைவு கொடுக்கணும். இப்போ செஸ்ட்டோட அளவு 1 இன்ச்சுன்னா வேஸ்ட் லைனில் 1.5 இன்ச்சுக்கு மார்க் பண்ணணும். அதுக்கப்புறம் செஸ்ட் லைனையும் வேஸ்ட் லைனையும் கனெக்ட் பண்ணிக்கலாம். இதுக்கப்புறம் அந்த வேஸ்ட்டோட வளைவிலிருந்து ஸ்லிட்டு ஓப்பன் இருக்குல்ல, அது வரைக்கும் ஒரு கிராஸாக ஒரு லைன் கொடுத்துக்கலாம். இந்த மாதிரி 2 பக்கமும் மார்க் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நம்ம ஸ்டிச் பண்ணிக்கலாம். இப்போ வேஸ்ட்டில் நம்ம வந்து 1.5 இன்ச்சுக்கு மார்க் பண்ணோம்ல, செஸ்ட்டு 1 இன்ச்சுனா வேஸ்ட் ரவுண்டு 1.5 இன்ச்சுக்கு மார்க் பண்ணோம்ல, அது வந்து ஒரு காமனான அளவு தான். ரொம்ப ஒல்லியாக இருக்கிறவங்களுக்கெல்லாம் 1.5 இன்ச்சுங்கிறது 2 இன்ச்சாகவே நீங்கள் மார்க் பண்ணிக்கலாம். இதே உடம்பாக இருக்காங்க, வயிறு இருக்குது அப்படின்னா நீங்கள் 1 இன்ச்சு 1.25 இன்ச்சு அளவுக்கு மார்க் பண்ணிங்கனாலே போதும். இப்போ இந்த மாதிரி மார்க் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் ஸ்டிச் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்கள். 2 சைடுமே நான் மார்க் பண்ணிவிட்டேன். நெக்ஸ்ட்டு ஸ்டிச் பண்ண போகிறேன். நம்ம மார்க் பண்ணனால ஸ்டிச் பண்ணுறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஸ்லீவ்லேருந்து அந்த ஸ்லிட்டு ஓப்பன் வரைக்கும் ஸ்டிச் பண்ணிட்டு வந்ததுக்கப்புறம் மறுபடியும் பக்கத்துலேயே இன்னொரு ஸ்டிச் போடுங்க. எப்போவுமே 2 ஸ்டிச் போட்டுருங்க. ஒருவேளை தண்ணியில் போட்டு அது சுருங்கிடுச்சு அப்படின்னா கூட ஒரு ஸ்டிச்சை பிரித்து விட்டுக்கலாம். இப்போ நான் வந்து 2 பக்கமும் இதே மாதிரி ஸ்டிச் பண்ணிக்கிறேன். இந்த மாதிரி ஆல்ட்ரு பண்ணும்போது அது காட்டன் ட்ரெஸ்ஸாக இருந்துச்சுன்னா கொஞ்சம் தண்ணியில் போட்டதுக்கப்புறம் சிங்க் ஆகும். அப்போ நீங்கள் ஸ்டிச் பண்ண வேண்டிய அளவை விட ஒரு 1/4 இன்ச்சுக்கு லூஸாகவே ஸ்டிச் பண்ணுங்கள். இதே கிரேப் மெட்டீரியல் சிந்தட்டிக் மெட்டீரியலாக இருந்துச்சுன்னா சிங்க் ஆகாது. ஸோ நீங்கள் அந்த மெஷர்மெண்ட்டில் இருக்கிற அளவே நீங்கள் ஸ்டிச் பண்ணிக்கலாம். ஆனால் காட்டன் ட்ரெஸ்ஸுங்கும் போது நீங்கள் கொஞ்சம் லூஸ் விட்டே ஸ்டிச் பண்ணிக்கோங்க. இப்போ இதெல்லாம் ஸ்டிச் பண்ணதுக்கப்புறம் ஸ்லீவ் ரவுண்டில் வந்து ஸ்டிச் பண்ணுங்கள். இந்த மாதிரி ரெடிமேட் ட்ரெஸ்லலாம் பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டிச்சு தான் இருக்கும். அதனால் நீங்கள் ஸ்லீவ் ரவுண்ட்லேயும் இன்னொரு ஸ்டிச் போட்டுக்கோங்க. 2 பக்கமும் அதே மாதிரி போட்டுட்டு ஷோல்டர் லைன்லேயும் ஒரு ஸ்டிச் போட்டுக்கோங்க. இப்போ ஒரு சிலருக்குலாம் பார்த்திங்கன்னா பேக் டாட் பிடிக்க சொல்லுவாங்க. ஆனால் இந்த ட்ரெஸ்ஸில் நான் பேக் டாட் பிடிக்கல. ஒருவேளை உங்களுக்கு அது பேக் டாட் பிடிக்கிறது எப்படின்னு தெரிஞ்சுக்கணுன்னா எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். மெயினாக வந்து பார்த்திங்கன்னா வயிறு இருக்கிறவங்களுக்கு பேக்கில் வந்து லைட்டாக பெண்டாக இருக்கும். அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு நீங்கள் பேக் டாட் பிடிக்கும்போது பர்ஃபெக்டாக இருக்கும். இதே வயிறு இல்லாதவங்களுக்குலாம் பார்த்திங்கன்னா நீங்கள் பேக் டாட் பிடிக்குங்கிறதுல ஹிப்பில் டைப் பண்ணிங்கனாலே போதும். அவ்வளோதான். நான் வந்து இப்போ கை சுற்றியும் அடித்தாச்சு, ஷோல்டர் லைன்லேயும் அடித்தாச்சு. இப்போ இந்த ட்ரெஸ்ஸு வந்து ஆல்ட்ரு பண்ணி முடிச்சாச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஸ்டிச் பண்ணுற உங்கள் ஃப்ரெண்டுக்கு ஷேர் பண்ணுங்கள், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.